சுவிசேஷத்தின் நோக்கம் ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கமாக்குவது. எங்கே? இங்கே வெளியரங்கமாக்குவது. ஜீவனானது மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும்படிக்கு இந்த சரீரத்தை தரித்து கொண்டிருக்க நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தர் என்று சொன்னார், மனிதன் யோசிப்பதற்காக படைக்கப்பட்டவன் அல்ல, மனிதன் பேசுவதற்காக படைக்கப்பட்டவன். பிரமாணம் என்றால் அது சட்டம். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கு அந்த சட்டத்திற்குள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் சட்டத்திற்கு கீழ்ப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். என் அன்புக்குரியவர்களே, சட்டத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை சட்டம் தன் கடமையை கையத்தட்டு. உங்கள் மீது ஒரு சட்டம் இருக்கிறது. அது ஜீவனுள்ள ஆவியின் சட்டம். அந்த ஜீவனின் சட்டம் தன் கடமையை உங்கள் சரீரத்தில் செய்யும். ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். எத்தனை பேர் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறீர்கள்? ஆமென். கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய சாயலை நமக்கு மறுபடி மீட்டுக் கொடுக்கிறதா இருக்கிறது. தேவன் மிகப்பெரிய திட்டத்தில் இருக்கிறார். அந்த திட்டத்தின் மையத்தில் நாம் இருக்கிறோம். அந்த திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டிய எல்லா காரியங்களையும் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது. யோபு சொன்னது போல, அவர் செய்ய நினைத்தது தடைபடாது இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் சகலத்தையும் நேர்த்தியாக அவர் செய்கிறார். அதன் காலத்தில் மிக சிறப்பாய் செய்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென். சுவிசேஷம் என்பது வெறும் குடும்ப பிரச்சனையை நீக்குவதல்ல. சுவிசேஷம் என்பது நரகத்தையும் பரலோகத்தையும் வாக்கு பண்ணுவதல்ல. சுவிசேஷம் என்பது ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கமாக்குவது. 2 தீமோத்தேயு 1:10 தம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். நல்லா கையத்தட்டு. ஆமென். ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். சுவிசேஷத்தோட நோக்கம் என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? செத்துட்டு பரலோகம் போறது கிடையாது. சுவிசேஷத்தின் நோக்கம் ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கமாக்குவது. எங்கே? இங்கே வெளியரங்கமாக்குவது. ஜீவனானது மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும்படிக்கு இந்த சரீரத்தை தரித்து கொண்டிருக்க நாங்கள் விரும்புகிறோம். என் அன்புக்குரியவர்களே, மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும்படிக்கு நான் மரிக்க விரும்புகிறேன்னு சொல்ல. மரித்த பிறகு மரணத்தை ஜீவன் விழுங்காது. உயிரோடு இருக்கிறப்ப தான் அதை விழுங்கணும். இதுதான் ஜீவனால் விழுங்கப்படுதல். மறுரூபமலையிலே எலியா, மோசே இருவரும் இயேசு கிறிஸ்துவோடு கூட பேசினார்கள். என்ன பேசினார்கள்? மரணத்தை குறித்து பேசினார்கள். த சீக்ரெட், த மிஸ்ட்ரீஸ் ஆஃப் ஹிஸ் டெத். அந்த மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது? அந்த பாடியில் சொல்கிறாங்க, உங்கள் மரணத்துக்கு அப்புறம் இந்த பூமியில் இருக்க எல்லாருடைய சரீரமும் எங்கள் சரீரம் மாதிரி மாறப்போகுது. அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் உங்கள் டெத்து மூலமாக தான் இவங்களுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நீங்கள் அந்த டெத்துக்குள்ளே பிரவேசிட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், எலியா சொல்கிறான், இந்த சரீரம் இன்னைக்கு வரைக்கும் இம்மார்டலாக இருக்கிற மாதிரி உங்களை ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேரோ அத்தனை பேரும்
இந்த பாடி உடையவர்களாக இந்த பூமியில வாழ முடியும். அதனால தான் அவ்வளோ பெரிய மரணத்தை நீங்க இந்த பூமியில நீங்க பரிகரிக்க போறீங்க என்ற அந்த மரணத்தை குறித்து பேசினான். எதற்காக மோசே வந்தான்? ஒருவன் மரித்தவன் அவனை தேவன் உயிரோடு கூட எழுப்பினார். மோசே உயிரோடு எழுப்பப்பட்டான். அதனால தான் அவனுடைய கல்லறை இன்றும் தேவன் தவிர ஒருவனும் அறியாது. கல்லறையவே காணும் பூமியில. பாடி இருந்தால் தானே சார் கல்ற? சரி, கல்றதான் இல்லை, பாடியும் இல்லை. அதனால தான் கப்ரியல் வந்து கப்ரியல்கிட்ட வந்து சண்டை போடுறான் பிசாசு. எங்கேயா உங்க ஆள்? அந்த பாடி எங்கேயான்றான். அவர் உயிரோடு எழுப்பிட்டார். ஒருத்தன் மரித்து உயிரோடு எந்திரிச்சு இம்மார்டல் பாடியில் இருக்கான், ஒருத்தன் மறியாமலே இம்மார்டல் பாடியில் இருக்கான். ரெண்டு பேரும் கொண்டு வந்து பிதா இயேசுட்ட நிப்பாட்டி சொல்றாரு, உங்களை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு குறைந்து விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான். என்கிற வசனத்துக்கு அடையாளமாக இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி உங்க மரணத்தில் எவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர் நடக்க போகுது, ஒரு பெரிய டிவைன் எக்ஸ்சேஞ்ச் நடக்க போகுது என்பதை அவர்களை கொண்டு பேசுகிறார். ஸோ இது எல்லாம் ஜீவனையும் அழியாமையும் குறித்து நமக்கு வாக்கு பண்ணுகிறது. ஸோ லைஃப் என்பது, மரணம் என்பது இங்கே நினைக்கிறீங்க சாகிறதுக்கு முன்னாடி கடைசியாக பால் குடிச்சிட்டு செத்துறாங்க, அதெல்லாம் மரணம். இன்றைக்கு உங்கள் சரீரத்தில் ஒரு காய்ச்சல் வரும் என்றால் கூட அது மரணத்தின் நிழல் இருக்கிறது. ஏதோ ஒரு இடத்தில் உங்கள் சிந்தனையை அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. 4 நாள் நான் காய்ச்சல் இருந்துட்டு போகுது சார் அப்படின்னு சொன்னப்போ அடுத்த தடவை என்ன செய்றீங்க? 4 நாள் நாங்கள் காய்ச்சலை சந்திக்க ரெடியாக இருக்கிறோம் அப்படின்ற வார்த்தைக்கு உங்கள் மைண்ட் அதை என்ன செய்யுது? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு காய்ச்சல் கூட உங்களை மரணத்தின் ஆளுகைக்கு உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நீங்கள் டேப்லெட் சாப்பிட்டீங்கன்னா 5 நாளில் போயிடும்ன்றாங்க, சாப்பிடாட்டினா 5 டேஸில் போயிடும் சார். அப்போ என்னன்னா, மரணம் உங்கள் சரீரத்தை மட்டுமல்ல, உங்கள் சிந்தனையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது. வியாதி. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க வந்து சாகிறது தான் மரணம். இல்லை, அதான் நான் சொன்னேன், வியாதியோடைய ஃப்ரூட் இருக்குல்ல, அதுதான் மரணம்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, மரணத்தோட ஃப்ரூட்டு தான் வியாதி. நீங்கள் வியாதியை அழிக்கணும்னா வியாதியை கொல்லக்கூடாது, மரணத்தை கொல்லணும். வியாதி வந்தனால ஆதாம் மரணம் அடையலை, மரணம் வந்ததால ஆதாம் வியாதி அடைஞ்சான். அதுக்கப்புறம் அவன் செத்தனால மரிச்சான். புரியுதா உங்களுக்கு? அவன் மரணம் வந்து சாகலை, அவன் செத்துட்டான், அதனால மரணம் வந்துச்சு. ஸோ அதனால் மரணம் பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்துரு என்றாலும் உலகத்தில் நுழைந்த முதல் சத்துரு. ஸோ அதற்கு நேராக சபையானது திரும்பும்போது மிகப்பெரிய காரியங்களை சபை வந்து ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. சபையாகிய சரீரமானது, இயேசுவின் சபையாகிய சரீரமானது ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறது. தேவன் உங்களை ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க விரும்புகிறார். நீங்கள் மரணம் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் பேச பேச வியாதி இல்லாத வாழ்க்கைக்குள் நுழைய ஆரம்பிக்கிறீர்கள். நான் சொன்னது போல பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த, அதாவது சன்ஸ் ஆஃப் காட் என்கிற ஒரு பெரிய ஒரு வழி நடத்தின மிகப்பெரிய ஊழியக்காரர்கள், வில்லியம் மரியன் பிரென்ஹாம், ஜான் ஜி லேக், இவங்க எல்லாம் அந்த சன்ஸ் ஆஃப் காட் லைட்டில் வாழ்ந்தவர்கள். அவர்களெல்லாம் இந்த பூமியிலே அழியாமை, மரித்தோர் உயிர்த்தெழுதலை எல்லாம் விசுவாசித்தவர்கள், அவுட்ஸ்டாண்டிங்கான விஷயங்களை பேசினவர்கள். ஒரு பெரிய தேவனுடைய திட்டத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினவர்கள். அடுத்த குரூப் அதை அங்கேருந்து தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல நிப்பாட்டுறாங்க, அடுத்த குரூப் அதை அங்கேருந்து தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல நிப்பாட்டுறாங்க. இப்போ கடைசியில் வந்து பாருங்கள், பாவத்திலேருந்து விடுதலை, வியாதியிலேருந்து விடுதலை, வறுமையிலேருந்து விடுதலை, அடுத்து மரணத்திலேருந்து விடுதலை அங்கே வந்து நிற்கி. அன்னைக்கு அதெல்லாம் பேசும்போது நம்ப முடியாத கிறிஸ்தவம் அது நடக்க நடக்க நம்புச்சு. இன்றைக்கி அது நடக்க நடக்க அது இந்த உலகத்துக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. தூரமான புற
ஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த இரத்தமே, தூரமான புற ஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த இரத்தமே, ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த இரத்தமே, பிரவேசிக்க தைரியம் தந்த இரத்தமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு என் பையனை மடியில் வச்சுட்டு நான் சொன்னேன், ஆண்டவரே நான் ஒரு புறஜாதி, என்கிட்ட பிறந்தனால இவன் ஒரு புறஜாதி, ஆனால் தூரமான புறஜாதி எனக்கு சொந்தம். எவ்வளோ ஒரு புறஜாதியா நம்ம பிறந்தோம், ஆனால் நமக்குன்னு ஒரு புது மார்க்கத்தை அவர் உண்டாக்குனார். ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த இரத்தமே, பிரவேசிக்க தைரியம் தந்த இரத்தமே. சொல்லுவோமா? இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே. நாம் எல்லோரும் ரொம்ப சீரியஸான ஆட்கள், எதிர்மறையானதை செயல்படுவது, எதிர்மறையான காரியங்களிலே. ஆனால் நம்ம எல்லாரும் ரொம்ப லெத்தாஜிக்கான ஆட்கள் நேர்மறையானதை டீல் பண்ணும்போது. பிகாஸ் we ourselves only despising the anointing which we have. நம்ம தான் நம்ம மேலே இருக்கிற அபிஷேகத்தை ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறோம். உங்களுக்குள் ஒரு ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவன் பரிபூரணப்பட்டு கொண்டு இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எனக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது. அந்த கான்சியஸ் ரொம்ப முக்கியம். உங்கள் மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். உங்கள் மைண்ட் அதை புரிஞ்சுக்கணும், அப்போ ரொம்ப முக்கியம். உங்கள் மைண்ட் அதுக்கு ஆமேன்னு சொல்லணும், ரொம்ப முக்கியம். உங்கள் மைண்டு ஆமேன்னு சொல்லும் போது ஓப்பன் ஆகுது, அப்போ சரீரத்தின் வழியாக அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 105 என்று நான் நினைக்கிறேன், வாசிப்போம். 105:37. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். பிரைஸ் காட். We are very serious in dealing with negative things, but we are not that much serious in dealing with positive things. எதிர்மறையான விஷயங்களை நம்ம டீல் பண்ணுறதுல ரொம்ப சீரியஸாக இருக்கிறோம். வியாதியை டீல் பண்ணுறத, மருந்து கொடுக்கறத, வியாதிப்பட்டவங்க எது சாப்பிடக்கூடாதுன்றத, வியாதிப்பட்டவங்க எப்படி தொடக்கூடாதுன்றத, வியாதிப்பட்டவங்கள்ட்ட எப்படி நெருங்கக்கூடாதுன்றத, பல காரியங்களில் ரொம்ப சீரியஸாக இருக்கிறோம். ஆனால் ஜீவனில் உங்களுக்குள்ளே இருக்கிற ஜீவன், அந்த ஜீவனின் பிரமாணம், கைத்தட்டுங்க போது இருக்கு. ஜீவனின் பிரமாணம், எல்லாரும் சொல்லுங்களேன், ஜீவனின் பிரமாணம். நான் ஒரு பிரமாணத்திற்குள் இருக்கிறேன். I am under a law. That law is law of life. I am under a law. Come on, say, I am under a law. சத்தமா சொல்லுங்க, I am under a law. சத்தமா சொல்லுங்க, I am under a law. That law is the law of life.
இட் இஸ் நாட் ஜஸ்ட் த வே ஆஃப் லைஃப், இட் இஸ் த லா ஆஃப் லைஃப். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென். நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியும் என்று நான் நம்புகிறேன். இது ஜீவனின் வழி மட்டுமல்ல, ஜீவனின் பிரமாணம். பிரமாணம் என்றால் அது சட்டம். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கு அந்த சட்டத்திற்குள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் சட்டத்திற்கு கீழ்ப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். என் அன்புக்குரியவர்களே, சட்டத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை சட்டம் தன் கடமையை கையத்தட்டு சட்டம் தன் கடமையை செய்யும். ஏதோ ஒரு சில விஷயங்களை இது பண்ண உடனே நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாது, அவ்வளோதான் போல அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நான் ஒரு தடவை யூகேல ஒரு வீட்டு மாடியில் உட்காந்து ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருக்கிறேன். ஒருத்தன் புது பைக் வாங்கியிருக்கிறான் போல். அங்கே ஸ்பீடு இவ்வளோ தான் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்குது. அவன் சரியான ஸ்பீடில் வந்திருக்கிறான். அங்கே தான் ஃபுல்லாக கேமரா வச்சுருக்கிறான் இல்லையா. அவன் எங்கேயோ கிளம்பி சர்ன்னு ஸ்பீடில் பயங்கரமாக ஆளே இல்லை, போலீஸே இல்லை அப்படின்ட்டு அப்படியே வந்திருக்கான் போல். அவனை எங்கேயோ கிராஸ் பண்ணதை பார்த்துட்டாங்க கேமராவில். கரெக்டாக நான் இருக்கிற அந்த வீட்டு மாடி ஜன்னலில் அதுக்கு முன்னாடி அவனை என்ன செய்கிறாங்க, சீஸ் பண்ணி பிடிக்கிறாங்க, ஓவர்டேக் பண்ணி பிடிக்கிறாங்க. பிடிச்சி பில்லை போட்டு அந்த பில்லு அவன் வண்டி ரேட்டோட கூட இருக்குமான்னு தெரில. அவள் பக்கத்துலேருந்து ஒருத்தர் சொல்கிறாரு, புதுசாக வாங்கியிருப்பான் போல் பைக்கு, யூகேக்கார். அவர் பேசுகிறாரு, லண்டனில் புதுசாக வாங்கியிருப்பான் போல், அதான் செம்ம ஸ்பீடில் போயிருக்கிறான், போலீஸ் பிடிச்சிட்டாங்க. நல்லா கவனிங்க, அவன் ஸ்பீடை ரைஸ் பண்ண இடத்துல போலீஸ் பிடிக்கலை, அவன் ஸ்பீடை ஓட்டிகிட்டே தான் இருந்தான். அதுக்காக அவன் அப்படியே ஓட்டட்டும்னு சட்டம் விடலை. சட்டம் தன் கடமையை செய்யும். ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு காய்ச்சல் வந்திருக்கலாம், பலவீனம் வந்திருக்கலாம், அப்படியே தான் போகணும்னு நினைக்கக்கூடாது. சட்டம் தன் கடமையை. ஹல்லேலூயா. காய்ச்சல் வந்தால் பலவீனம் வந்தால் என்ன சொல்லணும் நீங்கள்? சட்டம் தன். ஏனென்றால் நீங்கள் அந்த சட்டத்தின் கீழ் இருக்கிறீர்கள். ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம், அது ஜீவனின் பிரமாணம். அந்த பிரமாணம் உங்களுக்குள் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. 24 மணி நேரமும் அந்த பிரமாணத்தின் கீழாகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள். We are not that much serious about in dealing positive things. That is the matter. எலிசாவின் எலும்பு அது அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டிருந்தது. 200 வருடங்களுக்கு பின்பாக, 400 வருடம் என்று நினைக்கிறேன், ஆனால் நிச்சயமாக 200 வருடங்களுக்கு மேலே, அதற்கு பின்பாக ஒருவனை புதைப்பதற்கு அந்த இடத்துக்கு வந்தபோது அந்த எலும்பு பட்டு மரித்தவன் உயிரோடு இருந்தான். Be serious. You have a great anointing that what Elisha had. Hey, 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 hey! Receive the anointing, receive the anointing, receive the anointing. Shaka ba 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 rako. Receive the anointing. You have a greater anointing than what Elisha had. எலிசாவிடம் இருந்த அபிஷேகத்தை விட மேலான அபிஷேகம் எலும்புகளுக்குள்ளாக இருக்கிறது. மரணத்தின் பிரமாணம் எந்த நபர்கிட்ட இருந்தாலும் அது ஒரு வைரஸ் இன்னொரு வைரஸை பாஸ் பண்ணுற மாதிரி அது வேலை செய்யும் என்றால், ஜீவனின் பிரமாணம் மட்டும் ஆள் பார்த்தா வேலை பார்க்குது. அந்த பிரமாணம், அந்த ஜீவன் யார்கிட்ட இருக்குதோ உங்கள் பக்கத்தில் கையை பிடிங்க. இயேசுவின் நாமத்தில் எனக்குள்ளே இருக்க ஜீவனை நான் இவங்களுக்குள்ளே ரிலீஸ் பண்ணுறேன், இவங்களுக்குள்ளே ரிலீஸ் பண்ணுறேன், இவங்களுக்குள்ளே நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஷேக்கா மாரா ஹாலா பாலா தீரே மேனே மேன பரா பாலா பதுரா பாலா பதுரா பாலா பதுரா பாலா பதுரா பாலா பதுரா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பலவீனத்தில் இருந்தாலும் உங்களுக்குள்ளே இருக்க ஜீவனை அவங்களுக்குள்ளே பாய்ந்து அவர்களை சுகப்படுத்த ஆரம்பிக்கும்.
சபையானது இவ்விதமாக நல்லா கவனிங்க செயல்பட ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு இருக்கிற ஜீவன் அப்படியே பாஸ் ஆக உங்களுக்கு இருக்க ஜீவன் பெருகிக்கிட்டே இருக்கும். எங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு? ஃப்ளோவில் தான் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. ஜீவனுள்ள தேவனோடு தொடர்போடு இருக்கும்போது சோல் வந்து ஒரு 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 ஃப்ளோ பண்ணுற இடமா இருந்துச்சு. ஆத்மா, அறிவு அது எப்போவுமே ஸ்டோர் பண்ணி யோசிக்காது, பிதாட்டம் வாங்கி தான் யோசிக்கும். ஆமாம், கர்த்தர் என்கிட்ட சொன்னார், மனிதன் யோசிப்பதற்காக படைக்கப்பட்டவன் அல்ல, மனிதன் பேசுவதற்காக படைக்கப்பட்டவன். ஆமென். ஒரு நாளில் 90% நாம் யோசிக்கிறோம், 10% தான் பேசுகிறோம். ஆனால் தேவன் நம்மை யோசிக்கும்படி படைக்கவே இல்லை. எங்கே டாக்ஸின் எங்கே சேருது, எங்கே தேங்குதோ அதுதான் டாக்ஸின் ஆகுது. மனிதன் தேவனோடு பேசி கொண்டிருந்த போது அவனுக்கு தேக்கமே கிடையாது. எது தேவையோ வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தான். வீட்டில் இருக்க வரைக்கும் சோறு கட்டி அவனு டிஃபன் பாக்ஸில் மதிய சாப்பாடு வைக்கிறது இல்லை. ஆமாம், சூடாக போட்டு சாப்பிட்டுக்கிறான். ஆனால் வெளியே போகும்போது சோறு கட்டிட்டு போகிறான். ஆமாம், அதுதான் வந்து புளிச்சு போகுது, சட்னி வந்து கெட்டு போகுது. அப்படி தான் மனிதன் தேவனோடு இருக்கிற வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தான். என்னைக்கு தொடர்பு துண்டிக்கப்பட்டுச்சோ தேக்கி வச்சு சாப்பிட ஆரம்பித்தான், அன்னைக்கு தான் அவனுக்குள்ள டாக்ஸினே வர ஆரம்பிச்சிச்சு. அன்னைக்கு தான் மனிதனுடைய மூளை கெட்டு போக ஆரம்பித்தது. ஆனால் மறுபடியும் நீங்கள் தேவனோடு பேச ஆரம்பிக்கும் போது யோசிக்கிறதை குறைக்க ஆரம்பிக்கிறீர்கள். தேவனோடு பேசுவதை அதிகப்படுத்த யோசிப்பதை குறைக்க. உங்கள் வாழ்க்கையின் அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் நீங்கள் யோசிப்பது. 90% யோசனையில் தான் நீங்கள் கழிக்கிறீர்கள். ஆனால் பேசுகிறவர்கள் யோசிக்கிறதில் கழிக்கிறது இல்லை. என் பையனுக்கு ஒன்று வேணும்னா அவன் யோசிக்கிறது இல்லை, அவன் கேட்கிறான், அவன் பேசுறான். ஏன்னா அவனுக்கு நான் தலையா இருக்கிறேன். கிறிஸ்து சபைக்கு, கிறிஸ்து புருஷனுக்கு. அப்படி என்ன அர்த்தம்? நீ யோசிக்கவே கூடாதுன்னு அர்த்தம். பேசு. எதெல்லாம் யோசனையா வருதோ அதெல்லாம் பேச்சா கன்வெர்ட் பண்ணு. இந்த பண பிரச்சனைய எப்படி தீர்க்கிறது, எப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, அது என்ன செய்யுங்க, அப்படியே கான்வர்சேஷனை கன்வெர்ட். ஆண்டவரே, இந்த பண பிரச்சனையை ஆண்டவரே எப்படி தீர்க்கணும் நீங்க சொல்லுங்க. நீங்க தான் தீர்க்கணும், நீங்க தான் தீர்த்து வைக்கணும். நீங்க உங்களுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது அவர்கிட்ட கொண்டு போங்க. மனிதன் பேசுவதற்காய் படைக்கப்பட்டவன். Man was not designed to think, he was designed to talk to God. நீங்க சிந்திக்கிறத கூட்டி பாருங்க, பேசுறது குறையும். நீங்க பேசுறத கூட்டி பாருங்க, சிந்திக்கிறது குறையும். அவரோட பேசுங்க. ஆமென் சொல்லுவோம். அப்பதான் இந்த டாக்ஸின் எல்லாம் கழியும் இயேசுவின் நாமத்தில். உங்க மைண்ட்ல இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் போகும் இயேசுவின் நாமத்தில். It become fresh. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே. சொல்லுங்க, இரத்தமே சிந்தப்பட்ட விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே. அவர்களில் வாசிங்க, அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. பாருங்க சார், கேன் யூ பிலீவ் இட் சார்? அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன். சபை இதை விசுவாசிக்குதா? சொல்லுங்க, கை உயர்த்துற ஆமேன்னு சொல்லுங்களேன். சபை இந்த வசனத்தை விசுவாசிச்சா நீங்க மட்டும் சுகமாக மாட்டீங்க, சபையே சுகமாயிரும்.